ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்களை பற்றி. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். குடும்பத்துக்காக தங்களுடைய ஆசைகளெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வாழ்கிறக்கூடியவங்களும் சில பேர் இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ளே எத்தனை காயங்கள் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பல நேரங்களில் கன்னி ராசிக்காரங்க நல்ல மனசு வச்சுருந்து எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க. ஆனால் அந்த உதவி திரும்ப நல்லதாக வரவே வராது. உதவி கேட்டவங்க வேலை முடிஞ்சதுமே விலகி போயிடுவாங்க. சிலர் நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அதனால் மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிடும். நல்லவனுக்கு காலம் சரியில்லை அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்துப்பீங்க. குடும்பத்தில் இருந்து சில நேரங்களில் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். நம்பினவங்கெல்லாம் புரிஞ்சுக்காமல் பேசி இருந்திருப்பாங்க. தங்களுடைய முயற்சியை யாருமே மதிக்கலை அப்படின்னு தோணியிருக்கும். வீட்டில் எல்லாருக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே ஒரு நல்ல வார்த்தை கூட கிடைக்காம போன நேரமும் இருக்கும். அந்த நேரத்தில் மனசு மிகுந்த வருத்தமும் அடைஞ்சிருக்கும். நண்பர்கள் மூலமாக சில கஷ்டங்களும் வந்திருக்கும். நம்பி சொன்ன ரகசியம் எல்லாமே வெளியே போயிருந்திருக்கும். நம்பி சென்ற இடத்துல எல்லாமே ஏமாற்றமும் கிடைச்சிருந்திருக்கும். இதனால் யாரையுமே நம்ப வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவும் பண்ணியிருந்திருப்பீங்க. பேசாமல் அமைதியாக இருக்கிறத விட வழக்கமாக்கி இருந்திருப்பீங்க. பண விஷயத்தில் கூட சிக்கல்கள் எல்லாம் இருந்திருக்கும். சம்பாதிச்ச பணம் எல்லாமே கையில் தங்காமல் போயிருக்கும். யாருக்காவது உதவி செஞ்சாலும் பணம் அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காமையே போயிருக்கும். சில நேரங்களில் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய நிலைகள் எல்லாம் வந்திருக்கும். அந்த கடனை அடைக்க எவ்வளவு போராடி இருப்பீங்க அப்படின்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நேர்மையாக வாழக்கூடியவங்க. தவறான வழியில் என்றைக்குமே போகவே மாட்டாங்க. அதனால தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கும். மற்றவங்களாம் சீக்கிரமாக உயர்ந்தாலும் இவங்க மெதுவாக தான் முன்னேறுவாங்க. ஆனால் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிலையானதாக தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மெதுவாக ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன அழுத்தமெல்லாம் குறைய போகுது. குடும்பத்தில் இருந்த பதட்டமும் குறைய போகுது. பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. வீட்டில் அமைதி அப்படிங்கிறது திரும்பும். நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வரும். மற்றவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுமே மெதுவாக விலகும். யார் நல்லவங்க யார் நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு தெளிவாக புரியும். தவறான மனிதர்கள் தானாகவே விலகி போயிடுவாங்க. நல்ல மனிதர்கள்லாம் வாழ்க்கையில் சேர ஆரம்பிப்பாங்க. அதனால் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். மேலதிகாரிகள் எல்லாம் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். சம்பளம் கூடும் வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் எல்லாமே கதவை தட்டும். அந்த வாய்ப்பை பிடிச்சாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது உயர்ந்து போகும். பண விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மெதுவாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. உறவுகளில் இருந்த தூரம் எல்லாமே குறையும். கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் குறையும். குடும்பத்தில் சிரிப்பு அதிகரித்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் மூலமாகவும் மகிழ்ச்சி வரும். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பாடமாக மாறும். இனிமேல் யாராவது உடனே நம்ப மாட்டாங்க. யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அறிவு தான் அவங்கள கண்டிப்பாக பாதுகாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். உடனே எல்லாமே சரியாகாது. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது சும்மா கஷ்டமாக வந்ததில்லை. ஒவ்வொரு சோதனையும் உங்களை வலிமையான மனிதராக மாற்றுறதுக்கு தான் வந்திருக்கு. இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து அமைதியாக தாங்கிட்டு வந்த துன்பங்கள் எல்லாமே இப்போ மெதுவாக குறைய போகுது. நீங்கள் எதையுமே வெளியே காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வேதனைகள் இருக்குது அப்படின்னு கடவுளுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் உங்கள் மனசு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். நாம் யாருக்கும் கெடுதல் செய்யலை, அப்போ ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அந்த கேள்விக்கு பதில் இப்போ கிடைக்க போகுது. வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக நல்லதை கொடுத்தாலும் கொடுக்கும்போது முழுசாக கொடுக்கும். அந்த நேரம் அருகில் வந்து கொண்டே இருக்குது. மற்றவங்களால் வந்த பிரச்சனைகள் தான் உங்களை அதிகமாக பாதிச்சிருக்கும். நம்பினவங்களாம் விலகி இருந்திருப்பாங்க. நண்பர்கள் பெயரில் வந்தவங்க பின்னால் பேசி இருந்திருப்பாங்க.
உறவினர் அப்படின்னு வந்தவங்க உதவி செய்யாமல் கைவிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அனுபவம் எல்லாமே மனசை கடினமாக்கி இருந்திருக்கும். ஆனாலும் அந்த அனுபவம் தான் இனிமேல் யாரையும் நம்ப வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் கூட மெதுவாக குறையும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்தவங்க இப்போது புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பாங்க. உங்கள் அமைதியை பார்த்து அவங்களுடைய மனசு மாறும். அவங்க எவ்வளவு நல்ல மனசுக்காரங்க அப்படின்னு உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும். பண விஷயத்தில் நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் எல்லாமே நிறையா இருக்கும். சம்பாதிச்ச பணம் எல்லாமே போதாமல் போயிருக்கும். யாருக்காவது உதவி செஞ்சுருந்தா பணம் திரும்ப கிடைக்காம போயிருந்திருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான பணம் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மெதுவாக மாறப்போகுது. கையில் பணம் தங்க ஆரம்பிச்சிருக்கும். வேலை விஷயத்தில் ஒரு நல்ல திருப்பு முனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். நீங்கள் உழைச்சதுக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் முயற்சி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வேலை அப்படிங்கிறது மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள், அதற்கான மதிப்பு உங்களுக்கு நல்ல இடத்துல கிடைக்கும். அதனால் உங்களுடைய மனசு அப்படிங்கிறதும் உற்சாகமாகும். கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரையும் உழைச்சவங்க கைவிட மாட்டாங்கன்னு கடவுள் சொல்லுவாங்க. வேலை விஷயத்தில் நல்ல திருப்பு முனைகள் எல்லாமே வரும். நீங்கள் உழைச்சதுக்கான மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய முயற்சியை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. வேலையில் மாற்றங்கள் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். அந்த வார்த்தை அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். நீங்கள் உழைச்ச உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் நல்ல பலன் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் மனசு தளராமல் இருங்க. உறவுகளில் கூட நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும். இது வரைக்கும் மனசில் வச்சுருந்த காயம் அப்படிங்கிறது மெதுவாக ஆறும். சண்டை போட்டவங்க சமாதானமாக வருவாங்க. பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் மனசு நிம்மதியடையும். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு தனிமையை கொடுக்கும். அந்த தனிமை தான் நம்ம வலிமையானவங்களாக மாற்றும். கன்னி ராசிக்காரங்க அந்த தனிமையை அனுபவித்தவங்க. அதனால தான் இப்போது அவங்களுக்கு மனசில் ஒரு உறுதியும் வந்திருக்கு. இனிமேல் எதுவுமே நடந்தாலுமே சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுமே வந்திருக்கு. உடல் நலத்தில் கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு அப்படிங்கிறது குறையும். நேரம் பார்த்து சாப்பிடணும், ஓய்வெடுக்கணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும். இதனால் உடம்பும் மனசும் ரொம்பவே நல்ல நிலைக்கு வரும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல செய்தி உங்களையே தேடி வரும். அது குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பணவரவாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்த ஆசையும் நிறைவேறலாம். அந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும். மற்றவங்களால் வந்த பிரச்சனைகள் எல்லாமே மெதுவாக விலகும். தவறான மனிதர்கள்லாம் தானாகவே விலகி போயிடுவாங்க. நல்ல மனசு கொண்டவங்க மட்டுமே உங்களுடைய அருகிலேயே இருப்பாங்க. அதனால தான் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும். காலம் மாறினா கஷ்டமும் மாறும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த காலம் அப்படிங்கிறது இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பொறுமையாக இருந்தால் நல்ல நாள் அப்படிங்கிறது தூரத்தில் இல்லை. சந்தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களும் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக எல்லாமே சரியாயிரும். கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பாருங்க. எவ்வளவு தடைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மனவேதனைகள். சில நேரங்களில் பேச யாருமே இல்லாமல் தனியாக இருந்த நேரம் கூட இருந்திருக்கு. யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அழுத நேரமும் இருக்குது. ஆனாலும் வாழ்க்கையை விட்டுறாமல் முன்னாடி நடந்தது தான் உங்களுடைய பெரிய வலிமை. சில கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை உடைக்க வராது, உருவாக்க வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்கள உள்ளுக்குள்ளே வலிமையான மனிதர்களாக மாற்றியிருக்கு. முன்னாடி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே மனசு உடைஞ்சு போயிருக்கும். இப்போ அதே வார்த்தையை கேட்டாலும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கு. இது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம். மற்றவங்களால் வந்த காயம்தான் அதிகமாக இருக்கும். நம்பிக்கையை வச்சு சொன்ன விஷயம் வெளியே போனது, நெருங்கியவங்களாம் பின்னாடி பேசினது, உதவி கேட்டவங்கெல்லாம் மறந்தது. இந்த அனுபவங்கள் எல்லாமே மனசில் ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவர் இனிமேல் யாரையுமே எளிதாக உள்ளே வரவிடாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதி வரப்போகுது. இது வரைக்கும் இருந்த புரியாமை மெதுவாக சரியாகும். வீட்டில் பேசாமல் இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. பெரியவங்க உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்குவாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட பெரிய மகிழ்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி
எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.